नित्यानन्देश्वर सदाशिव समारम्भां नित्यानन्देश्वरि आदिशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். தமிழினமே, தமிழ் உலகே, தமிழ்த்தாயே, பெருமான் வலக்கரத்தின் உடுக்கையிலிருந்து நீ பிறந்த பிறப்பின் மகத்துவத்தை வார்த்தையாலும் வாய்மையாலும் உன் உயிர்த்தன்மையை நீ வெளிக்காட்டும் சத்தியங்களாலும் உன் அழகான வார்த்தை அமைப்பினாலும் உன் கற்பு குறையாது சதாசிவனின் சங்கல்பங்கள் சத்தியங்கள் நாவில் சரசவாணியாய் பொங்கி எழுந்திட அஞ்சுகையலாம் தீர்க்கும் அஞ்சுக்கை நாதன் நம்பிக்கையால் நம்மை காத்திடும் தும்பிக்கை நாதன் துணையாயிருக்க கடவது. மகாசதாசிவ பரம்பொருள் பிரபஞ்சத்தின் அடிப்படை அறிவியலாக தன் அரூப ரூபத்தில் இருந்து அளித்த வேதங்களும் அதை வாழ்க்கையில் சாத்தியமாக்கிக் கொள்ளும் பயன்பாட்டு தொழில்நுட்பமாக அருளிய ஆகமங்களையும் அடிப்படை அறிவியல் என்பது பியூர் சயின்ஸ், வழிபாட்டு தொழில்நுட்பம் அப்ளைடு டெக்னாலஜி, அடிப்படை அறிவியலாயும் வழிபாட்டு தொழில்நுட்பமாயும் பெருமான் அருளியிருக்கும் வேத ஆகமங்களின் சாரத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சாரம் எனும் வார்த்தையை நான் சொல்லும் பொழுது வேதத்தின் அந்தமான வேதாந்தமோ அல்லது ஆகமத்தின் அந்தமான ஆகமாந்தத்தையோ சொல்லவில்லை. அந்தமான வேதாந்தத்தையோ ஆகமத்தின் அந்தமான ஆகமாந்தத்தையோ சித்தப்போக்குகளின் அந்தமான சித்தாந்தத்தையோ நான் சொல்லவில்லை. சாரம் எனும் வார்த்தையினால் வேதத்தின் உத்தமங்களை வேதோத்தமங்களையும் ஆகமத்தின் சாரம் எனும் பொழுது ஆகமோத்தம பாகத்தையும் செந்தமிழால் எல்லோரும் கடைபிடிக்கும் விதத்தில் எல்லோர் வாழ்க்கையின் பாகமாக இது மாறும் வகையில் உங்கள் உயிரின் உயிர்ப்பாய் இது துடிக்கும் வகையிலே இந்த சத்தியங்களை
உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். வாழ்க்கை, தனிமனித வாழ்க்கை, தனிமனிதனுக்கும் சக மனிதர்களுக்கும் இடையிலே நடக்கின்ற வாழ்க்கை, சமூகம், சமூகத்திற்குள் நடக்கும் வாழ்க்கை, சமூகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் நடக்கும் வாழ்க்கை என்கின்ற எல்லா நிலைகளிலும் ஆழ்ந்து கேளுங்கள். தனிமனித வாழ்க்கை, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய செயல், தன்னுடைய ஆக்கம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய போக்கு, தன்னுடைய நோக்கு, தன்னுடைய உயிர்ப்பு, தன்னுடைய உயர்வு, இவையெல்லாம் சார்ந்தது தனிமனித வாழ்க்கை. சக மனிதர்களுக்கு இடையிலே நடக்கின்ற போக்கும் வரத்தும், ஆக்கும் அழிப்பும், கலப்பும் காப்பும் சமூக வாழ்க்கை. மொத்த மனித இனத்திற்கும் இடையிலே நிகழும் மனித இனத்தின் வாழ்க்கை. அரசியல், பொருளாதாரம், நாட்டின் கட்டமைப்பு, சமூகத்தின் மனக்கட்டமைப்பு, சமூகத்தின் உணர்வு கூட்டமைப்பு, சமூகத்தின் உணர்ச்சி கட்டமைப்பு, இவையெல்லாம் சேர்ந்தது. அதைத்தான் மனித நாகரீகம் என்கின்ற வார்த்தையினாலே சொல்கின்றோம். நாகரீகம் எனும் வார்த்தையை சொல்வதற்கு நாக்கு அரித்தாலும் சில விஷயங்களை நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். மனித இனத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலே நடக்கின்ற வாழ்க்கை. சில நேரங்களில் இயற்கையின் போக்கை தெரிந்து தனக்கு தேவையான சில விஷயங்களை சாதித்துக் கொள்வதனால் இயற்கையை வென்றுவிட்டதாக கனவும் கற்பனையும் கலந்து செய்து மடமையும் மூடமையும், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், மடமை மூடமை இரண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. மடமை என்றால் தெரிந்தே இறங்குவது, மூடமை என்றால் அறியாமல் இருக்கும் அஞ்ஞானம். மடப்பயல்கள்னு சொல்லுவோம் தமிழில். அந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, அந்த காலத்திலே ஏரிகளுக்கு மடை அடைத்து வைப்பார்கள். பெரிய பெரிய கற்களை போட்டு ஏரிகளுக்கு மடை அடைத்து, ஒருவேளை ஏரி நிறைந்து கரை உடைகின்ற அளவிற்கு நீர் வந்து விட்டால் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக கீழ்ப்பகுதியிலே ஒரு உருளைகளை பதித்து அந்த உருளைகளை வைக்கோலும் களிமண்ணும் கலர்ந்து அடைத்து வைத்திருப்பார்கள். அதற்கு பேர் மடைன்னு பேர். ஒருவேளை ஏரி உடைஞ்சு போகிற மாதிரி, ஊருக்கு நாசம் வரும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்தால் சில இளைஞர்கள், தைரியசாலிகள் உள்ள இறங்கி அந்த களிமண்ணும் வைக்கோலும் கலந்து அடைத்து வைத்திருக்கிற அந்த மடையை எடுத்து விடுவார்கள். அது ரொம்பவும் அபாயகரமான வேலை. அந்த வேலையை செய்யும் பொழுது பல பேர் அந்த தண்ணீரின் வேகத்தினாலே அந்த குழிக்குள் சென்று இறந்து விடுவது சாத்தியம். அதனால தான் மடை திறக்கச் செல்பவர்கள் குடும்பத்திடமிருந்து வாய்க்கரிசி வாங்கி கொண்டு செல்வார்கள். தெரிந்தே அபாயத்தில் நுழைவதைத்தான் மடை திறத்தல், மடையர்கள்னு சொல்றது. சில நேரத்தில் அது தியாகம்னு கூட சொல்லலாம். ஊருக்கு பெரும் நன்மையாக இருந்து தெரிந்தே இறங்கினால் அது தியாகம். யாருக்கும் நன்மை இல்லை என்று தெரிந்தே இறங்கினால் அது மடத்தனம். மூடத்தனம் என்பது
தனக்குமே கூட தெரியாத அறியாமையினால் வருகின்ற அஞ்ஞானம். மடை என்கின்ற வார்த்தைக்குள் இத்தனை ஆழமான பொருள் உண்டு. அறியாதவன் வாயிலிருந்து வெளிவரும் பொழுது தமிழ் வரும் வார்த்தை, அறிவு சிறப்பிலிருந்து வெளிவரும் பொழுது தமிழ் ஒரு கலாச்சாரம். வெறும் செம்மொழி அல்ல, செய்தவன் மொழி. உடுக்கையால் பெருமான் அடித்த போதும் கூட முன் சென்று பட்ட ருத்திராட்டத்திலிருந்து வெளிவந்தது தமிழ், பின் சென்று பட்ட ருத்திராட்டத்திலிருந்து வந்ததுதான் சம்ஸ்கிருதம். பெருமான் உடுக்கையை அடிக்கின்றார் மொழியை உருவாக்க, முன் சென்று ருத்திராட்சம் அடிக்கின்றது. உடுக்கையிலே 2 ருத்திராட்சங்கள், 2 புறமும் எருதின் தோல். முன் சென்று ஒரு ருத்திராட்சம் அடிக்கின்றது, பின் சென்று ஒரு ருத்திராட்சம் அடிக்கின்றது. முன் சென்று அடித்ததும் கிளம்பிய ஓசையின் இலக்கணத்தை புலிப்பாணி வியாக்கிரபாதன் பெறுகின்றான். பின் சென்று அடித்த ருத்ராட்சத்தின் ஓசையின் மந்திரங்களை சூத்திரங்களை பதஞ்சலி பெறுகின்றார். பதஞ்சலி பெற்றது சம்ஸ்கிருதம், புலிப்பாணி வியாக்கிரபாதன் பெற்றது தமிழ். பதஞ்சலி பெற்றவுடன் உரை செய்து விடுகின்றார். அதனால் முதல் மொழியாய் மாறியது சம்ஸ்கிருதம். புலிப்பாணி பெற்றதும் சிந்தித்து உணர்ந்து தியானித்து உரைத்து உரை எழுதி வைக்கின்றார். அதனால் 2ஆம் மொழியானது தமிழ். பிறப்பால் முதலாயும் வளர்ப்பால் 2ஆவதாயும் வந்தது தமிழ். பெருமான் உருவங்கடந்த நிலையில் உலகிற்கு அளித்த அடிப்படை அறிவியல் வேதங்கள் உருவந்தாங்கி உலகிற்கு தந்த தொழில்நுட்பம் ஆகமங்கள், இவை 2இன் உத்தமமான பாகங்களையும் கல்பதரு என்கின்ற பெயராலே இன்றிலிருந்து தொடர்ந்து அமிழ்தத் தமிழினால் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சங்கரன் சதாசிவன் அம்பலவாணன் தானே அளித்து சூத்திர வடிவாய் வியாக்கிரபாதன் உள்வாங்கி சாத்திர வடிவாய் அகத்தியனுக்கு அளித்து அகத்தியன் அதை அகத்தியம் எனும் இலக்கண வடிவாய் செறிவாக்கி தன் சீடன் தொல்காப்பியன் மூலம் காப்பியம் எழுத வைத்து தொல்காப்பியத்திலிருந்து இன்று வரை தன்னுடைய உயிர் நாடியாக சைவத்தையே வாழ்ந்து வரும் தமிழன்னையே தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் இனத்தின் வாழ்க்கையிலும் நாகரீக வாழ்க்கையிலும் பிரபஞ்ச வாழ்க்கையிலும் நாம் வேண்டியதையெல்லாம் வெளிப்படுத்தி நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கி வாழுகின்ற சக்திதான் கல்பதரு. இந்த ஒவ்வொரு நிலையிலும்
நம் வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு விதமான கேள்விகள், இதெல்லாம் விதியா, மதியா, சிலர் சதியா, இறை பதியா? இதற்கு எது காரணம், எது காரியம்? ஆரணங்கை ஓரங்கு கொண்ட அம்பலவாணன் காரணமா, ஆரியத்தேவன் காரியமா? தனிமனித வாழ்க்கையிலிருந்து, தனிமனித வாழ்க்கையின் போக்கிலிருந்து பார்த்தால் எல்லாமே விதி என்கின்ற அறியாத்தனத்தின், புரியாத்தனத்தின் உச்சம். வாழ்க்கையின் அறியாத்தனத்தின், புரியாத்தனத்தின் உச்சம்தான் எல்லாமே விதி என்கின்ற பெயராலே ஏதோ நமக்கு புரியாத ஒன்றின் மீது குற்றம் சாட்டிவிட்டு, வாழ்க்கையையே அதன் மீது சாற்றிவிட்டு, விதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, வாழ்க்கையை பதி செய்த சதியாக பார்ப்பது விதி. இல்லையப்பா, பதி சதி செய்வானா? வாழ்வு அவன் அளித்த நிதி என்று பார்ப்பது மதி. சதி செய்கிறான் பதி என்று நினைத்தால் வாழ்க்கை விதியாய் தெரியும். இல்லை, பதி அளித்த நிதி என்று புரிந்தால் வாழ்க்கை மதியாக தெரியும். உண்மையில் நம்முடைய செயல்கள் அதனுடைய பக்க விளைவையும் எதிர்விளைவையும் எதிர்வினையையும் பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இயங்கும் பொழுது, நாமே எதிர்பார்க்காத விளைவுகளை அவை ஏற்படுத்தும் பொழுது அவைகளை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறுகின்றோம். தடுமாறும் பொழுது விடை கிடைக்காமல் நம்மை நாமே எதிர்கொள்ள முடியாததனால் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகின்ற மூடத்தனமான ஆறுதல் தான் விதி என்கின்ற கருத்து. விதிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இது ஏன் எனக்கு வரணும்? இந்த வியாதி எனக்கு ஏன் வரணும்? இதையெல்லாம் திங்கும்போது இந்த வியாதியெல்லாம் வரும்னு தெரிஞ்சும் வர்றப்ப பார்த்துக்கலாம். அப்போ வர்றப்ப என்ன பண்ணுறது? தெரிஞ்சு வர்றப்ப பார்த்துக்கலான்னு நினச்சி தின்னோங்கிறது மறந்து போயிடுறதுனால விதி. மதிகெட்டத்தனத்தை மறப்பதனால்தான் எதையும் விதி என்று நாம் சொல்லுகின்றோம். விதினா வேற ஒன்றும் இல்லை. மறந்து போன மதிகெட்டத்தனத்திற்கு மறந்து போன மதிகெட்டத்தனத்தினால் ஏற்படுகின்ற பின்விளைவு, பக்க விளைவு அதை எதிர்கொள்ள முடியாமல் இது ஏன் வந்தது என்கின்ற கேள்வி வரும் பொழுது விடை தெரியாததனாலே நம்மை நாமே தேற்றிக்கொள்வதற்கு, ஆற்றிக்கொள்வதற்கு
ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். அதைத்தான் உடனே விதின்னு கண்டுபிடிச்சு வச்சிடுறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையையும் விதின்னு சொல்லி மூடி மறைச்சு வைக்கிறது தீர்வாகாது. தமிழினமே, நீ எங்கெல்லாமோ தீர்வை தேடினாய். ஆடி ஆடி ஓடி ஓடி கோமணங்கூட கட்டாமல் கொடியை கட்டி அரசியல் கட்சிகளில் தீர்வை தேடினாய். பாலில்லாமல் குழந்தைகள் சாகவும் ரசிகர் மன்றங்கள் எனும் அசிங்கங்களை வைத்து கட்டவுட்டுக்கு பாலூற்றி தீர்வு தேடினாய். ஒஞ்சி போன நொஞ்சானையும் ஒய்யாரமா நிக்க வச்சு ஹீரோவாக்கி காட்டுஞ்சி நீமா. தமிழினமே, தமிழுலகே, கோமணம் கட்டாது கட்சி கொடிகள் கட்டி அரசியலில் தேடினாலும் தீர்வில்லை. பிள்ளைக்கு பால் ஊற்றாது கட்டவுட்டுக்கெல்லாம் பாலூற்றி ரசிகர் மன்றம் எனும் அசிங்கங்களை செய்து திரைத்துறையில் தேடினாலும் தீர்வில்லை. ஊருக்கொரு சாதிச்சங்கம் வைத்து நாட்டை அழித்து ஜாதிகளின் பெயராலே சங்கத்தின் தலைவர்கள்தான் வளர்ந்தார்களே தவிர நீங்கள் வளர்ந்தபாடில்லை. ஜாதி சங்கங்களாலோ வன்முறையினாலோ திரைத்துறையினாலோ அரசியலினாலோ தீர்வு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னதான் தீர்வு? ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு தனி டிஎன்ஏ உண்டு. திரும்பிப்பார், உன் இனம் எப்பொழுது தன்னுடைய உச்சத்தை வாழ்ந்திருக்கிறது? உன் இனத்தின் பொற்காலம் எப்பொழுது? நாடு நாடாய்ச் சென்று சைவத்தை வேளாண்மை செய்த ராஜராஜன் காலம்தான் உன் இனத்தின் பொற்காலம். அந்த பொற்காலத்தின் எண்ண ஓட்டத்தின் அடிப்படை என்ன? அந்த பொற்காலத்தின் பொழுது உன் சமூகத்தின் சாராம்சம் என்ன? நாத்திக நாராசத்தால் இயங்கினாயா? எதனாலும் தீர்வு வருவதில்லை. ராஜராஜன் பொற்காலத்தின் தமிழினத்தின் பொற்காலமாம் ராஜராஜன் காலத்தின் சமூகத்தின் அடிப்படை சத்தியங்கள் என்ன? கருத்துக்கள் என்ன? அந்த சத்தியங்கள், அந்த கருத்துக்கள், அவைகளுக்கு மீண்டும் வருவதுதான் மீண்டும் தமிழினத்தின் பொற்காலத்திற்கான வழிமுறை. கொடுமை. ராஜராஜன் மாதிரி ஒரு உயர்ந்த சமூக அரசியல் அறிவெல்லாம் செறிந்து வளர்ந்த சமூகம் தமிழினத்தை காத்தேயாக வேண்டிய, தெய்வீக தமிழகத்தை காத்தேயாக வேண்டிய பொறுப்பிலிருந்து
தவறிவிடக்கூடாது என்பதற்காகவே தான் இன்றிலிருந்து கல்பதரு தியான சத் சங்கம். தினந்தோறும் காலை ஆன்மீக கருத்துகள் சத்தியங்கள் மட்டுமல்லாது அவைகளை சமூகத்தில் எப்படி சாத்தியமாக்குவது என்பதையும் சேர்த்து கேட்போர்க்கு வரமும் மூடர்களுக்கு உரமும் பொய்யும் புரட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அந்த ஈனத்தனமான உணர்வுகளை தூண்டி விடுறது மூலமாக ஒரு என்டர்டெயின் பண்ணுறது. படிக்கிறவனுக்கும் தெரியும் இது முழு பொய்ன்னு, சும்மா படித்து தான் பார்ப்போமே என்னத்தான் எழுதியிருக்கான். நானும் பல நேரத்தில் பார்த்துருக்கேன், படிக்கிறவங்களை கேட்டதுண்டு. நான் ஏங்கய்யா உங்களுக்கே தெரியலையா இதெல்லாம் முழு பொய்ன்னு? ஆமாம் சாமி, இதை யாரும் நம்ப போகிறாங்க, சும்மா ஒரு கதையை படிக்கிறோம்ல அந்த மாதிரி படிக்கிறது, அவ்வளோதான், விடுங்க. தமிழனுங்க புத்திசாலிங்க. ஒரு சாதாரண நியூஸ் பார்க்கணுனாலே 10 சேனல் பார்க்குறாங்க பாருங்க. 10 சேனலை பார்த்து மொத்தமாக தொகுத்து இவங்களே ஒரு முடிவுக்கு வருவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் பேச போகிறவங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னு தமிழ் சேனலில் திருப்பினா குயோ முயோன்னு கத்துற சேனல் மட்டும் 10 சேனல் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இது என்னையா இது? முதல்ல 2-3 காமெடி சேனல் தான் இருக்கும். இப்போ எந்த சேனலை போட்டாலும் காமெடியாகவே இருக்கலாம். நியூஸ் வாசிக்கிறான். தமிழில் தனியாக காமெடி சேனலே வேணாம், நியூஸ் சேனலுங்களே போதும். எந்த நியூஸ் சேனல் ஆன் பண்ணாலும் காமெடியாக இருக்கு. பாதி சேனல் குய்யோ முய்யோ குய்யோ முய்யோ அப்படின்ட்டு இருக்காங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் சதாசிவ பெருமானின் சத்தியங்களான வேத ஆகமங்களிலிருந்து தீர்வுகளும் நிச்சயமான தீர்வுகளும் நிரந்தரமான தீர்வுகளை அளிப்பதற்காக சில பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்வுகளும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கேன்சரை வெளியில் எடுக்கணும்னா சர்ஜரி பண்ணி ஆகணும். தீர்வுகளும் நிரந்தரமான தீர்வை அளிப்பதற்காக சில பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்வுகளும் சதாசிவனுடைய வேதங்களிலிருந்தும் ஆகமங்களிலிருந்தும் மேற்கோள்களோடு எடுத்து அளிக்கப்படும் இந்த சத்சங்கங்கள் பக்தர்களுக்கெல்லாம் விருந்தாகவும் எதிரிகளுக்கெல்லாம் மருந்தாகவும் விருந்தோ மருந்தோ இருந்தே தீரும். தினந்தோறும் காலை 8 மணி முதல்
கல்பதரு நித்திய சத்சங்கம் தமிழில் என்று முடிவெடுத்து விட்டேன். இதுவரை வெறும் ஆன்மீக சத்தியங்களையும் சாத்தியங்களையும் பற்றி மட்டுமே பேசி வந்த நிலையில் இருந்து சற்றே உயர்ந்து சமூகம், பொருளாதாரம், அரசியல், திரை என்கின்ற எல்லா துறை விவகாரங்களிலும் சதாசிவனின் சத்தியங்களை எவ்வாறு சாத்தியமாக்குவது என்கின்ற முறைகளையும் சொல்வது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். தமிழினமே, இளைய சமுதாயமே, அளவுக்கு மீறி வஞ்சிக்கப்பட்டு விட்டாய். உன் பாட்டன்மார்கள் நாத்திக நாதாரித்தனத்தின் பின் சென்று தங்கள் வாழ்க்கையை அழித்தார்கள். உன் அப்பன்மார்கள் திரைத்துறையின் பின்னால் சென்று தன் வாழ்க்கையை இழந்தார்கள். நீங்கள் ஊடகத்தின் ஊதாங்கோலாய் இருந்து உங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறீர்கள். போதும். நாத்திக நாதாரித்தனம் மனதை அழித்தது. திரைத்துறை உணர்ச்சிகளை அழித்தது. இப்பொழுது டாஸ்மாக்கும் ஊடகங்களும் உங்கள் உடலையே அழித்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மேல் அழிவதற்கு ஒன்றுமில்லை, அழிப்பதற்கு ஒன்றுமில்லை. தமிழினமே, முக்கியமாக இளைஞர்களே, விழித்து கொள்ளுங்கள். போதும், வீணழிந்தது. அரசியலாலும் ஜாதிச் சங்கங்களாலும் சினிமாவினாலும் நிச்சயமாக வாழ்க்கைக்கு தீர்வு கிடையாது. அவர்கள் உங்களை எங்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அச்சாணி இல்லாத தேரைப் போல, கரையில்லாத ஏரியைப் போல, அளவுக்கு மீறி போதையும் அளவுக்கு மீறிய துக்கமும் மன உளைச்சலும், அதற்கெல்லாம் மீறிய தற்கொலையும். ஐயோ, உலகமெல்லாம் சென்று வாழுகின்ற வாழ்க்கை முறையான, உயர்ந்த வாழ்க்கை முறையான சைவத்தை வேளாண்மை செய்த சமூகம் நீ. இன்றோ போதையின் வேதனையும் மன உளைச்சலின் பாதைகளும் தற்கொலையில் சென்று முடிகின்ற சமுதாயமாய் மாறிப்போனது. என்ன கொடுமை! இதற்கும் மேல் தாங்காது, உலகு தாங்காது. தமிழினமே, விழித்து கொள்ளுங்கள். தமிழ்ச் சமூகமே, விழித்து கொள்ளுங்கள். தமிழ் இளைஞர்களே, விழித்து கொள்ளுங்கள். உடனடி தேவை 1,00,000 இளைஞர்கள் ஒன்று சேரும் சந்நியாச பரம்பரை. ஒரு 1,00,000 இளைஞர்கள் ஒன்றாய்த் திரளும் தமிழ்ச் சந்நியாச பரம்பரை, சைவ சந்நியாச பரம்பரை. உலகெங்கும் சைவம் பரப்பவும், ஞானச் சங்கொலி முழக்கவும், வேதாகமங்களின் சத்தியங்களை உரைக்கவும், நம் உயிரின் உயிர்ப்பைச் சொல்லவும், ஆன்மீக சக்திகளை வாழ்ந்து வாழ வைக்கவும் 1,00,000 இளைஞர்களோடு கூடிய சந்நியாச படைதான் உடனடி தேவை, உடனடி தீர்வு. உன் பாட்டன்மார்கள் கட்சிகள் கொடிகட்ட கோமணத்தை கொடுத்தார்கள். உன் அப்பன்மார்கள் காட்சிகள், திரை காட்சிகள் கண்டிட சோமனத்தை கொடுத்தார்கள். நீயோ
போதைக்காய் உன் வாழ்க்கையே கொடுத்து தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேலும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இதற்கு மேல் உனக்கு ஒரே ஒரு கதிதான். இதற்கு மேல் உனக்கு விதி, மதி, கதி எல்லாமே சிவபதிதான். இது ஒன்று மட்டும்தான். உன் விதியிலிருந்து உன்னை மீட்டெடுத்து நல்ல மதியை காட்டி நல்ல கதிக்கு கொண்டு சென்று சேர்க்கும் தனிமனித வாழ்க்கையின் மலர்ச்சி, சமூக வாழ்வின் மலர்ச்சி, மனித இனத்தின் மலர்ச்சி, நாகரீகத்தின் எழுச்சி எல்லாமே வேதாகமங்களின் மறுமலர்ச்சி, சைவம் மீண்டும் உயிர் பெறுவதில்தான் இருக்கின்றது. உயிர் கொடுத்தே தீருவோம். உயிர் கொடுத்தே தீருவோம். மகா சதாசிவனின் மங்களமான பேரருளால் இன்றிலிருந்து தொடங்கி வேத ஆகமத்தின் சத்தியங்களும் சாத்தியங்களும் கல்பதரு என்கின்ற பெயராலே நித்திய சத்சங்கமாய் தினந்தோறும் காலை உங்களுக்கு வந்து சேரும். கூடிய விரைவில் தொலைக்காட்சிகளிலும் காணலாம். தொடர்ந்து தினந்தோறும் நித்யானந்த தொலைக்காட்சி எனும் இணையதளத்தின் தொலைக்காட்சி வாயிலாக, முகநூல் புத்தகத்தின் வாயிலாக, இருமுனை காணொளி காட்சியின் வாயிலாக இணைந்திருங்கள். வேத ஆகமங்களின் சாரம் மட்டுமல்லாது வேத ஆகமங்களின் காரசாரமாகவே இந்த சத்சங்கம் அமையப் போகின்றது. வேத ஆகமங்களின் சாரமாக மட்டுமல்லாது வேத ஆகமங்களின் காரசாரமாகவே அமையப் போகின்றது. தமிழினமே தயாராகு. நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.